அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வரிசையில் இந்த டிஎன்ஐயு 2024-25 அகாடமிக் இயருக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா, அப்புறம் என்ஆர்ஐ கோட்டா, நான் ரெசிடென்ட் இந்தியன், இந்த கோட்டா ரெண்டுக்குமே ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரேங்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன மார்க்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டுங்களா? இது டிஎன்ஐயை நம்ம இது வரைக்கும் ஜெனரல் அகாடமிக் பார்த்தாச்சு, ஜெனரல் 7.5 சொல்லிட்டேன், அண்ட் வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் சொல்லியிருக்கோம், அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம இண்டஸ்ட்ரியல் கோட்டா அண்டு என்ஆர்ஐ கோட்டா ரெண்டுக்கு தான். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு பார்க்குறப்ப 195லேருந்து 200 மார்க்கு ரெண்டே பேர் இருக்காங்க. 195லேருந்து 200ல் 2 பேர் தான் இருக்காங்க. 190லேருந்து 95 அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா 3 பேர். 185லேருந்து 189 வரை 5 பேர். அது ஜெனரல் ரேங்கு 10 அவங்களுக்கு அந்த ரேங்க்கு. இந்த மாதிரி பார்க்குறப்ப மொத்தமாக 232 பேர் தாங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ரேங்கில் இருக்காங்க இப்போ. ஸோ எலிஜிபிள் ரேங்கில் 232 பேர். இதே லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, 2023 பார்த்தோம்னா 81 பேர் லாஸ்ட் இயரு அப்ளை பண்ணதில், அதான் ரேங்கில் வந்துருந்தவங்க. எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 250 சீட்டு. ஸோ அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே சீட்டு இருக்குது அப்படிங்கிறதான் இதில் தெரிய வருது இருக்குது. ஸோ அப்ளை பண்ண இப்போ 255 சீட்டுக்கு 232 பேர் தான் ரேங்கில் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு விஷயம். இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்பு. இந்த என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன் இவங்களுக்கு இந்த கோட்டா பார்த்தோம்னா கட் ஆஃப் எவ்வளோ என்ன மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா 195லேருந்து 200 அதுக்கு மேலே ஒருத்தர் தான் இருக்கார். 190லேருந்து 95 அந்த ஸ்லாப்பில் பார்த்தோம்னா யாருமே இல்லை. அப்புறம் 185க்கு மேலே 90 வரைக்கும் பார்த்தோம்னா 2 பேர். இந்த மாதிரி மொத்தமாக இவங்க அப்ளை பண்ணாங்க என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 81 அப்ளிகேஷன்ஸ். அது 81 பேர் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னால் 81 பேர் இந்த என்ஆர்ஐ கேட்டகரியில். லாஸ்ட் இயர் இல்லைன்னா 11 பேர் தான் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட்டு படி பார்த்தோம்னா 11 பேர் தான் 2023ல். இப்போ எவ்வளோ சீட் இருக்குன்னா இதுலேயும் 255 சீட் இருக்குது. எக்கச்சக்க சீட் இருக்குது. பட் அப்ளிகேஷன்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கேண்டிடேட்ஸும் கம்மியாக தான் இருக்காங்க. இதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா 250 சீட்டுக்கு 81 பேர் தான் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ட் காலேஜை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வீடியோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அதில் ஏதாவது டவுட்ஸு கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், வச்சு ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.